வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS Word 2019ல ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுத போறோம். அதாவது பேங்க்ல நம்ம மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு ரிக்வெஸ்டிங் லெட்டர் வந்து நம்ம இதில் எழுதுவோம். ஸோ அது எப்படி டைப் பண்றது, எந்த ஃபார்மேட்ல டைப் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வேர்டு ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் ஃபர்ஸ்ட் நீங்கள் சில செட்டப்ஸை மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே ஹோம் ஸ்க்ரீனில் ஹோம் மெனுவில் ஃபாண்ட்டில் போங்க. ஃபாண்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் அதாவது ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டைம்ஸ் நியூ ரோமனில் வச்சுக்கோங்க. ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் எது கொடுக்குறோன்னா கொஞ்சம் ஃபார்முலாக இருக்கும் லெட்டர் பார்க்குறதுக்கு, அதுக்காக இதை கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மல் லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் சைஸ் வந்து ஒரு 14 வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வந்து உங்கள் பேப்பருக்கு ஆப்டாக இருக்குமோ அந்த சைஸை வச்சுக்கலாம். நான் இப்போ A4 சைஸ் 8ல் வைக்கிறேன் அப்படின்றதுனால, லெட்டர்ஸ் போடணும் அப்படின்றதுனால 14ல் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுமே நம்ம டைப் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து இந்த லெட்டரை எழுதுறோம் அப்படின்னா, பேங்க்ல இருக்க பேங்க் மேனேஜருக்கு நம்ம இந்த லெட்டரை எழுதுறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட் ஃபர்ஸ்ட் போடணும். ஒரு லெட்டர்னா எப்போதுமே வந்து டேட் இருக்கணும். ஸோ டேட் எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் கார்னர்ல இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, Ctrl+R, அதாவது ரைட் அலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க பேராகிராஃப் மெனுல அலைன்லையும் போய் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+R. ஆர் பண்ணது பார்த்தீங்கன்னா கர்சர் இந்த ரைட் சைடு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டேட்னு டைப் பண்ணிட்டு என்ன டேட்டோ அந்த டேட்டை நீங்க போட்டுக்கோங்க. ஸோ எந்த டேட்ல வந்து நீங்க கொடுக்க போறீங்களோ அந்த டேட்டை நீங்க போட்டுட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கர்சர் அதே இடத்துலயே ரைட் சைட்லயே இருக்கும். ஸோ அதை நீங்க ரிமூவ் பண்றதுக்காக Ctrl+L அழுத்துங்க. எல் அழுத்தினீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ லெஃப்ட் அலைனுக்கு Ctrl+L தான் வந்து ஷார்ட்கட் கீ. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. 2ன்னு போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு நீங்க வந்து யாருக்கு கொடுக்க போறீங்களோ அவங்களோட அட்ரஸை இதுல வந்து நீங்க டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் ஃப்ரண்ட்ல. ஸோ டேப் கொடுத்துட்டு தி பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. தி பிரான்ச் மேனேஜர் டைப் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. திரும்பி டேப் அழுத்திக்கங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக இதான் நம்ம பண்றோம். ஸோ பேங்க் என்ன பேங்கோ அந்த பேங்க் நேமை போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்டர் பண்ணுங்க. லொகேஷன் என்ன லொகேஷனோ அந்த லொகேஷனை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. போட்டு என்டர் கொடுங்க. பின்கோடு இருந்துச்சுன்னா நீங்க பின்கோடு கொடுங்க. அதில் கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு அகைன் ஒரு என்டர் கொடுத்து ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 2க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சப்ஜெக்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரோட சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கணும். ஸோ அதனால நம்ம லைட்டா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க சென்டருக்கு Ctrl+E ஷார்ட்கட் கீக்கு வந்து அலைன் சென்டருக்கு Ctrl+E அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா கர்சர் பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்துடும். இந்த பாருங்க, இந்த இடத்துல சென்டர்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, சப்ஜெக்டை டைப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட், ஸோ இந்த இடத்துல நீங்க ரிக்வெஸ்ட் லெட்டர் ஃபார் சேஞ்ச் ஆஃப் மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, கேப்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் நீங்க கேப்ஸ்ல கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்க என்டர் கொடுங்க. ஸோ இப்போ வந்து ரெக்வெஸ்ட் அதாவது சப்ஜெக்ட் என்னன்றதை நீங்க இதுல எழுதியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா என்டர் கொடுத்ததுமே கர்சர் சென்டர்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, Ctrl+L கொடுத்து லெஃப்ட் சைட்ல அலைன்ல அந்த கர்சரை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. எகைன் ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ சப்ஜெக்ட்டுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டென்ட் எழுதணும். சப்ஜெக்ட் அதாவது ரெஸ்பெக்டட் சார் கொடுத்து கமா கொடுத்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா கர்சர் கீழே வந்துடும். அடுத்தது நீங்க ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோரா ஒரு ஸ்பேஸ் ஒரு 5 லெட்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வந்து இதை அலைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 5 லெட்டர் வேணும்னா 5 லெட்டர் வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம்.
எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க செட் பண்ணிட்டு டேப் அழுத்துறது உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன விஷயமோ அதை நம்ம இங்க டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் டு நோட்டிஃபை டு யூ தட் ஐ ஓன் அக்கௌண்ட் நம்பர் இன் யுவர் பேங்க். அதாவது இந்த அக்கௌண்ட் நம்பர்ல உங்க பேங்க்ல நான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு, அடுத்தது நீங்க இந்த இடத்துல நீங்க டைப் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட என்ன நீங்க இதுல சேஞ்ச் பண்ணணும், அதாவது உங்க மொபைல் நம்பரை இப்ப நீங்க சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னா அதை நீங்க அந்த இடத்துல கொடுங்க. நான் வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதாவது இந்த உங்களோட மொபைல் பேங்கிங் சர்வீஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் அந்த வந்து நான் இப்போ என்னோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தரேன் அப்படின்றது தான் இந்த கண்டென்ட்ல நம்ம எழுத போறோம். அதை ஃபுல்லா நம்ம எழுதிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா உங்களோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண சொல்லி இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு புது நம்பர் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த சேஞ்ச் பண்ண நம்பரை வந்து இந்த மொபைல் பேங்கிங்க்கு நான் வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேங்க்குக்கு ஒரு ரெக்வஸ்டிங் லெட்டர் எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. எழுதிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க எகைன் ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஓல்டு மொபைல் நம்பரை எழுதுங்க. எழுதிட்டு இந்த இடத்துல நீங்க உங்க ஓல்டு மொபைல் நம்பரை எழுதுங்க. எழுதிட்டு அகைன் கீழே வந்து ஒரு என்டர் கொடுத்துட்டு அந்த இடத்துல நியூ மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பரை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்க இந்த இடத்துல கொடுங்க. நியூ மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அது கீழே செகண்ட் டைம் ஒரு என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு யுவர் சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் எழுதிங்க, இல்ல ஒரு சைன், உங்களோட சைன் வந்து போட்டுங்க. ஒரு நேம் எழுதிட்டு கீழே உங்களுக்கு சைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிபிகேஷனுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு நேம் எழுதியிருக்கோம். இந்த இடத்துல நீங்க சைன் போட்டு இப்போ இந்த லெட்டரை நீங்க வந்து ஒரு பிரிண்ட் காப்பி எடுத்து இல்ல ஒரு மெயில் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இதை அப்படியே எடுத்து உங்களோட பேங்க் மேனேஜருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உங்களோட நம்பரை மாத்தி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஃபார்முலா ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, இந்த சப்ஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்டுல வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுவோம். இதை அண்டர்லைன் பண்ணா கண்ட்ரோல் யூ அதை கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்துடும். ஸோ அதை வந்து போல்டு பண்ணி நம்ம அண்டர்லைன் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சாரை நம்ம போல்டு பண்ணி காமிப்போம். கண்ட்ரோல் பி கொடுங்க, போல்ட் ஆயிடும். டூ போல்டு பண்ணி காமிங்க, கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்க போல்டு பண்ணி காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஐடென்டிபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல கண்ட்ரோல் பி கொடுத்து போல்டு கொடுத்துக்குங்க. ஸோ சேஞ்ச் மை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் நீங்க அவங்களுக்கு போல்டு பண்ணி காட்டலாம். ஸோ கண்ட்ரோல் பி கொடுங்க, போல்டு பண்ணி காட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் போல்டு பண்ணி காட்டுறோம்னா அவங்களுக்கு ஐடென்டிபிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போல்டு பண்ணி காட்டுறோம். ஸோ இதெல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து பாருங்க, பேராகிராஃப் வந்து அலைன்மெண்ட் இல்லாம இருக்கு. ஸோ இந்த பேராகிராஃபை நீங்க ரெஸ்பெக்டட் சார்ல இருந்து கிளிக் பண்ணி கைண்ட்லி டூ த நீட்ஃபுல் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்டிஃபை ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா பேராகிராஃப் மெனுல ஜஸ்டிஃபை அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்டிஃபை ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஒரு லெட்டர் ஒரு பேஜ்ல இப்படி இருக்கும். பிரிண்ட் ப்ரிவியூ காட்டுறேன் பாருங்க, கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், பிரிண்ட் ப்ரிவியூ வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ப்ரிவியூ காட்டுறேன், இங்க பாருங்க. இதுல
நீங்கள் கொடுத்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க. 2 போட்டு அட்ரஸ் போட்டாச்சு. சப்ஜெக்ட் சென்டரில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார்ன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் உங்களோட நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு நம்பர் நியூ நம்பர் ரெண்டுத்தையும் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்சியர்லின்னு போட்டு சைன் போட்டாச்சு. ஸோ இந்த லெட்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.